எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடிய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பணக்காரர்கள் ஆகணும், அதாவது எல்லா செல்வமும் நமக்கு ஏன் வேணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ சொல்ல போகிற விஷயம் அதனால் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியவே செய்யும். ஒரு சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழை வாழ்க்கை, ஏழை மாதிரி அதாவது பொருள் மேலே பற்று இல்லாமல் வாழணும் அப்படின்ற போதனை இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடான்னா சார் பொருள் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது ரெண்டும் முரண்பாடாக இருக்கு, அதுதானே உயரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க, மேன்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் கேள்விகள் வந்திருக்கும் நிச்சயமாக. ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் நானுமே வந்துட்டு என்னுடைய லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்குள்ளேயே வந்துட்டு இந்த முரண்பாடு ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பொருளை தேடி ஓடுதல், இல்லைன்னா பொருளுக்காக ரொம்ப அக்ரெசிவாக ஓடுறது, ரொம்ப முனைப்பாக பொருள் சேர்க்கைக்காக வாழ்க்கை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையாகி விடுகிறது. ஆனால் பாருங்கள், ரொம்ப பிகினிங்கில் இருந்தே, எஸ்பெஷலி இந்த சேனல் நம்ம போட்டு வீடியோஸ் போட ஆரம்பித்து அதுக்கப்புறமா சில மீட்டப் நிகழ்ச்சிகள், நேரடி சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பிக்கும் போதும் நம்மளுடைய இரண்டாவது நிகழ்ச்சியினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிஷன் டு மீனிங், லட்சியத்திலிருந்து அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு. ரொம்ப தெளிவாக கிட்டத்தட்ட 2013-14 இந்த பீரியட்லேயே இதுக்கு நான் விடை கண்டுட்டேன். அந்த விடை எது மூலமாக வந்துச்சு அப்படின்னா தி ஷிஃப்ட் புக் மூலமாகவும் இன்ஸ்பிரேஷன் யுவர் அல்டிமேட் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டுமே டாக்டர் வெயின் டயர்னுடைய புத்தகம். இதை பற்றி நம்ம சேனல்லே வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இதை பற்றி யூடியூப்லையும் வீடியோஸ் இருக்குது, தமிழ்லேயே கூட போட்டிருக்கிறாங்க. தி ஷிஃப்ட் அப்படின்ற அந்த புத்தகமும் ப்ளஸ் மூவி, அது ஒரு சின்ன ஒரு டெலி மூவியாக வந்தது. டாக்டர் வெயின் டயர் எங்கே போனாலும் அந்த டிவிடியை அதாவது ஷிஃப்ட் மூவி அவரே அதில் டாக்டர் வெயின் டயராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார், ஆக்ட் பண்ணியிருப்பார். அப்போது அந்த டிவிடியை எல்லா இடத்துலையும் கொடுப்பாராம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் மூவி. நம்ம கூட ஒரு ஸ்க்ரீனிங்லாம் நம்ம ஒரு நேரடி சந்திப்பு நிகழ்ச்சியில் நம்ம கண்டக்ட் பண்ணோம். தி ஷிஃப்ட் அப்படின்னா எல்லாருமே இந்த லட்சிய பாதையில், அதாவது இந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லக்கூடிய ஒரு, அதாவது ஈகோக்கு ஒரு 6 அம்சம் இருக்கிறது. நம்மளுடைய மனம் விரும்பியதை நிறுத்தி காட்டுங்கள் புக்லேயும் நம்ம அதை எழுதியிருப்போம். அதாவது என்னுடைய பேர் தான் நான் வச்சிருக்கிற பதவி, நான் அடைஞ்சிருக்கிற இந்த லட்சியங்கள், இந்த அச்சீவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 அம்சம் வரும். இந்த 6 அம்சமும் சேர்ந்து நமக்கு ஒரு பொய்யான சுயத்தை ஏற்படுத்தியிருக்கும். இந்த பொய்யான சுயம், அதாவது ஃபால்ஸ் செல்ஃப், அதாவது இதுதான் வினோத் அப்படின்னு நீங்கள் இந்த இண்டிவிஜுவல், இந்த உடலை காட்டினா கூட இது கிடையாது, அப்படி தானே ரமண மகரிஷி சொல்கிறாரு. இப்போ இதை உடலானது நான் கிடையாது, அப்போ எது நான்? இந்த கேள்வி ரொம்ப பெரிய தத்துவம் உள்ள கேள்வி, ரொம்ப டீப் திங்கிங் வேணும். உண்மையிலேயே ரமண மகரிஷி சொன்ன அந்த ஆத்ம தரிசனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தேடி தான் கண்டுபிடிக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே இல்லாது. ஆனாலும் கொஞ்சம் நம்மளுடைய இந்த ஈகோ இதெல்லாம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய பீயிங்னஸ் வந்துடும். அப்போ நம்ம இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் இந்த கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான கிரகங்கள், கோடிக்கணக்கான இந்த பால்வெளி மண்டலம் மாதிரி எத்தனையோ கெலாக்சிஸ் இருக்குதான், பேரண்டங்கள். அப்போ இது எல்லாவற்றிலும் நம்ம தான் அதை ரூல் பண்ணுறதுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னு மனிதன் நினைத்தானா அது ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையா? ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு சைட்லலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இருக்குன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம இத்தினூண்டு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இமேஜ் வரும், நம்ம எவ்வளவு ஒரு சின்ன டாட்டாக இருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில். அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற கேலாக்சிஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு ரொம்ப சின்ன டாட்டில், அதுலேயும் நம்ம ரொம்ப குட்டி உண்டு. அப்படி பார்க்கும்போது எதுக்கு இந்த ஈகோ, எதுக்கு இந்த மமதை? அடுத்த கேள்வி, நான் இங்கே பிறந்திருக்கிறேன். எப்படியா இருந்தாலும் வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் 100 வருஷம் அப்படின்றது ஆவரேஜ் லைஃப் டைம்ன்றது. இப்போ அந்த
லைஃப் டைம் இதெல்லாம் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. அப்போ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய வாழ்நாள் காலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-70 வயசு இருந்தால் பெரிய விஷயம். அந்த மாதிரி வந்துட்டு அது சுருங்கிட்டே போகுது. நம்ம தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 வயசு, 85 வயசு, 90, இதை தாண்டி 100 வயசு வாழ்கிறவங்களாம் ஒரு சில பர்சன்டேஜ் வந்துட்டு இருக்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ், இப்போ இருக்கிற அந்த 100, 90, 100, 80லேருந்து 100க்குள்ளே அப்படின்னு கூட வச்சுக்குவோம் ஆவரேஜாக. இவ்வளோ தான் வாழ்நாள் காலம். இதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? இதுக்குள்ளே இந்த ஓட்டம் என்ன? பணத்துக்கான ஓட்டம் என்ன? அப்போ பணத்துக்கு மட்டுமே ஓடாமல், நல்லா புரிஞ்சிக்கணும், பணத்துக்கு மட்டுமே ஓடாமல் இந்த பணத்தை எதற்காக? ஒரு அர்த்தமுள்ள விஷயத்தை செய்வதற்காக. என்னுடைய இத்தனை முறை நான் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் நான் விழுந்த போதெல்லாம் எழுந்தேன் அப்படி சொல்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட போர் அடிச்சிருக்கோம். ஆனால் எனக்கு போர் அடிக்கலை. ஏன்னா மெயினாக நான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு விருப்பப்படுறதும் அதுதான். நான் எப்போல்லாம் விழுந்தனோ என்னை மறுபடி எந்திரிச்சு உட்கார வைத்தது ஒரே ஒரு விஷயம்தான். நான் அர்த்தமுள்ள ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிறேன், ஈவன் என்னுடைய பேரண்ட்ஸு இவங்கெல்லாம் கூட வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப யூடியூப் போடுறியே, யூடியூப்பில் ஏதாவது வருதா, அப்போது இதை செஞ்சுக்கிட்டு இருக்கே, வேறு ஏதாவது செய்யக்கூடாது இப்படின்ட்டு சுற்றி இருக்கிற நண்பர்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. எல்லாருமே வெல்விஷர்ஸ் தான். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்நாள் காலம் ஃபுல்லாக வந்துட்டு வரக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா, நம்ம மேலே பேரன்பு மிகுதியுள்ள நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், எஸ்பெஷலி பேரண்ட்ஸ், ஒய்ஃப், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு, பிள்ளைகள், இந்த மாதிரி வந்துட்டு அந்த லவ்டு ஒன்ஸ் தான் வந்துட்டு கூட இருப்பாங்க. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அடுத்து இந்த சர்க்கிளை தாண்டி போனோம்னா ஃப்ரெண்ட்ஸு, நட்பு வட்டாரம், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உறவு வட்டாரம், சுற்றம். அதை விட்டுருங்க, சரிங்களா? அது அடுத்தடுத்த சர்க்கிளில் போகும். பட் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ரீதியில் சரி இவன் வந்துட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே. அது எந்த ரீதியில் சிந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன வந்து புரியுதோ, அவங்க வாழ்க்கையை எப்படி கற்று வச்சுருக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான படிப்பினை இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மை புரியும். அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ரீதியில் தான் அவங்களுடைய கண்டிஷனிங்க்கு ஏற்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒருவேளை நான் முன்னேறணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னேறணும் அப்படின்னா வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள், அதாவது ஏதோ ஒன்று வந்து பிறந்துட்டோம். 2012 வந்துட்டு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வரும்போது எனக்கு மைண்டில் இருந்த ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, அடடா, ஒரு மரணத்தை வந்துட்டு பக்கத்தில் போய் தொட்டுட்டு திரும்ப வந்திருக்கிறோம். சரி, இதுக்கு மேலேயே அந்த மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி போய் டச் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இப்படி ஒரு சிந்தனை இருக்கும். ஏன்னா அது ரொம்ப தூரம் இல்லைன்றது வந்து புரிய வரும். அதே மாதிரி எனக்கும் புரிய வந்துச்சு. புரிய வந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், ரிவர்ஸ் திங்கிங்கில் ஒருவேளை மறுபடியும் ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்னால் இந்த குறுகிய வாழ்க்கையை நான் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும்? என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை மீனிங்ஃபுல்லாக, அது என்னுடைய திறமைகளை நான் வந்துட்டு வெளியே காட்டுறதா இருக்கட்டும், என்னுடைய அந்த இருப்பினை வந்துட்டு நான் இங்கே இந்த உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த மொமெண்ட்டை கூட வந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிலாம் என்ன நானே வந்துட்டு செதுக்கி கொண்டு வந்தேன். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் பேக், இல்லைனா வந்துட்டு அதை ஒரு இஷ்யூன்னு சொல்லலாம், சவால்னு சொல்லலாம், சேலஞ்சுன்னு சொல்லலாம். அது என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மீண்டும் அந்த பணப்புழக்கத்துக்குள்ளே வர்றது அப்படின்றது. அப்போ தான் அது கூட வந்துட்டு ரொம்ப அந்த 2012, 13 அந்த பீரியட்லலாம் வந்துட்டு எனக்கு இல்லை. மறுபடியும் ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் வந்தது. அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2023 அக்டோபர்லேருந்து 2024 நவம்பர் வரைக்குமே கூட வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் அப்படியே போயிடுச்சு.
அப்போது நான் ஏற்கனவே யோசித்த மாதிரி மறுபடியும் வந்துட்டு இந்த உடல் நிலை சரியில்லாத தன்மை வருது, இல்லைன்னா வந்துட்டு பணப்பற்றாக்குறை வந்துட்டு அதை பற்றாக்குறைன்னு சொல்கிறத விட அது அந்த இடத்துல வந்துட்டு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த பாடமாக தான் நான் பார்க்குறேன். அப்போ தான் நான் வந்துட்டு யோசிக்கிறேன், பணம் எந்த அளவுக்கு அவசியமானது, நாம் முன்னேறுவது எந்த அளவுக்கு அவசியமானது. முன்னேறுவது அப்படின்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றை நம்ம மற்றவங்களுக்கு தர முடியாது. நாம் சென்றடையாத ஒரு இடத்துல வந்துட்டு மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, சரி உங்களுக்கு இப்போ வந்து பணப்பற்றாக்குறையாக இருக்குது, நீங்கள் வந்து கோடிகள் சம்பாதிச்சிட்டிங்களா, இப்படி குதர்க்கமாக கேட்குறவங்க இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் வந்துட்டு வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பலை. நிச்சயமாக நான் வந்துட்டு என்ன நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தனோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதைத்தான் வந்துட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த டவுன்ஃபால்ஸ் வந்ததுக்கப்புறமும் ஏன்னா டவுன்ஃபால்ஸ் இங்கே யாருக்குமே வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு வேணாலும் எந்த கணத்தில் வேணாலும் அந்த டவுன்ஃபால்ஸ் வரும், எதனால் வேணாலும் வரும். மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், அதாவது கம்பெனிஸ், பிஸ்னஸஸ்லாம் வந்துட்டு கோவிட் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் வந்துச்சு, எல்லாமே வந்துட்டு அழிவு பாதையை நோக்கி போச்சு. ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி, உலகத்தினுடைய நம்பர் 1 இந்தியாவிலேருந்து போச்சு ஒரு கம்பெனி. பட் அந்த கம்பெனி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு திவால் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பும். அப்போ எது வேணும்னாலும் நடக்கும் இந்த உலகத்தில். அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தயாராக இருக்க வேண்டும். சரி, தயாராக இருக்கிறது ஒரு சைடு இருக்கட்டும், அந்த மாதிரி போகக்கூடிய அந்த நிலையில் அது வரைக்குமே கூட நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? சரி, இந்த திவால்லாம் ஒரு சைடு விட்டுருங்க, இந்த பணப்பற்றாக்குறை ஒரு சைடு விட்டுருங்க, உடல்நிலை எல்லாம் விட்டுருங்க. நான் இப்போது குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கிறேன். இந்த நிலையில் என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி வாழ்கிறேன்? இந்த கொஸ்டினை தான் நம்ம கேட்டுக்கணும். இப்போ இந்த கொஸ்டினை நான் கேட்கும்போது என்னுடைய பார்ட்டை நான் கரெக்டாக செஞ்சிட்டேன்னா, இப்போ எல்லாருக்கும் வாழ்க்கையில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெல்த்து, வெல்த்து, ரிலேஷன்ஷிப், இந்த 3த்தில் மட்டும்தான் வந்துட்டு ப்ராப்ளம் வருது. இது வந்துட்டு இதை பேஸ் பண்ணி தான் எல்லா பிஸ்னஸஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் செமினாரில் சொல்கிறாங்க, செல்ஃப் ஹெல்ப் செமினாரில் சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. இப்போ இந்த 3த்தை தாண்டி இந்த 3த்தை எல்லாத்துலேயுமே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் நெளிவு சுழிவுகள் இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னோம்னா சரியான வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு தானே அர்த்தம். வாழ்க்கைங்கிறது நமக்கு என்ன நேருது அப்படின்றது இல்லை, நமக்கு நேருகின்ற அந்த விஷயத்தை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். நமக்கு என்ன வேணாலும் நடக்கும், அதை நம்ம எதிர்கொள்ளணும். அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய சாராம்சமே அடங்கியிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மக்கிட்ட வந்துட்டு நான் பணத்தை வந்துட்டு சம்பாதிக்கணும், இல்லை முன்னேறணும் அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு என்னுடைய ஃபுல் பொட்டென்ஷியலில், என்னுடைய முழு தெம்பில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நான் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அது வந்துட்டு பணத்தோட நான் விரும்பினபடி என்னுடைய குடும்பத்தை மகிழ்வித்து, என்னை நான் மகிழ்வித்து, எனக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு சின்ன வீடியோ கேம் வாங்கினாலும் வாங்க முடியும், பெரிய பொருட்கள் வாங்கணுனாலும் வாங்க முடியும். அது காராக இருக்கட்டும், இல்லை ஏரோப்ளேனாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் குடும்பத்தை மகிழ்வித்து, அதுக்கப்புறமா எல்லாரையும் மகிழ்விக்கிறது கிடையாது, இதை பற்றிலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பேசுவோம். நம்மிடம் பேரன்பு காட்டுபவர்களுக்கு நம்ம வந்துட்டு அதே பேரன்பை காட்டுவதற்கு எந்த விதமான சலனமும் இல்லாமல் சதா சர்வ காலமும் ஏதோ ஒன்றை பற்றி நினைக்காம, இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள். நீங்கள் வந்துட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அன்னாடம் உணவு வேணும், அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய போராட்டமே. அந்த உணவு வேணும்னா எங்கே போனாலும் அந்த பசி ஆற்றுவதற்கு நிறைய இடங்கள் இல்லை. சரி, பசி ஆறிடுது, அவங்களுக்கு ஏதோ ஒரு சேரிட்டி மூலமாக ஏதோ கிடைச்சிடுதுன்னு வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்த இது என்னவாக இருக்கும் அப்படின்னா, நல்லா உடை உடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இந்த அத்தியாவசியங்கள் எல்லாமே அப்புறம் இருக்கிற இடம், இந்த மாதிரி அத்தியாவசியங்கள் எல்லாமே இது பண்ணும்போது அது அப்ரஹாம் மாஸ்லோவுடைய ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் வந்து சொல்லும். இப்போ இத்தனை விஷயங்களையும் நான் மனதில் வைத்துக்கொண்டு நான் கால்குலேட் பண்ணுறேன். பண்ணதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு இது எல்லாவற்றையும் நான் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னா அடிப்படையில் எங்கே வந்து நிற்கிது, நான் முன்னேற வேண்டும். எதில் முன்னேற வேண்டும்? பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும், என்னுடைய
உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற வேண்டும், நல்ல நிலையில் வைத்துக்கணும். ஆல்ரெடி டேமேஜ் ஆனது இருக்கட்டும், அது ஒரு சைடு, அது பாட்டுக்கு இருக்கட்டும். பட் வந்துட்டு இதில் முன்னேறணுமோ அதில் முன்னேறணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுற்றம், நட்பு, இது எல்லா வட்டாரத்துலேயும் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அப்படின்லாம் பார்க்கும்போது நான் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுங்களா? என்னென்னு நான் ஃபீல் பண்ணுறேன் தெரியுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆக்ஷன் ஸ்டெப் அதுதான். நான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்துட்டு ஆக்ஷன் ஸ்டெப்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், தி பெஸ்ட் நோப்லஸ்ட் திங், மகோன்னதமான ஒரு விஷயம் நீங்கள் செய்யக்கூடியது எது என்றால், ஏழைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடியது எது என்றால் பிகமிங் ரிச். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன ஒரு நோட் புக்கை வாங்கி அந்த நோட் புக்கில் இதுதான் என்னுடைய, அதாவது ரிச் அப்படின்னா வந்துட்டு நான் சேர்க்கக்கூடிய செல்வம், என்னால் இப்படிலாம் வந்துட்டு செய்ய முடியும், என்னால் வந்துட்டு இப்படிலாம் முன்னேற முடியும், இவன் முன்னேறிடுவானா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நம்ம அன்புமிக்க குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். மனைவி, அதுக்கப்புறமா வந்துட்டு பேரண்ட்ஸு, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெல்விஷர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் முன்னேறவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது செஞ்சு எப்படியாவது முன்னேற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொயன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணானது. ஒரு சைடில் வந்து அன்பு இருக்கும், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க நம்மளை வளர விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகம் டூ தி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்துட்டு என்னுடைய மனைவி படிச்சுட்டு இருந்தாங்க காலையில். அந்த வாசிப்பின் நேரத்தில் நான் பக்கத்தில் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்குது, இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. ரெண்டும் நான் சொல்ல வந்த விஷயம் ரெண்டுமே இதில் இருந்தது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அதாவது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தி ப்ராப்ளம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இஸ் தட் தே நோ அஸ் ஆஸ் வி ஆர், தே ஆர் இன்வெஸ்டட் இன் மெயின்டைனிங் அஸ் ஆஸ் வி ஆர். இது ஒரு ப்ராப்ளம். சரி, அந்த ப்ராப்ளத்தை பற்றி ஒரு பக்கத்தில் சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி வந்துட்டு அவங்களுக்கு நம்மளை தெரியும். அப்படியே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அதாவது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடியவங்க. அப்போ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நமக்குள்ளே ஒரு பீயிங் இருக்கும். அது வந்து அடுத்தது, அதில் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நமக்குள்ளே ஒரு பீயிங் இருக்கும். அந்த பீயிங் நான் இப்படி ஆகணும் அப்படின்னு ஆகணும்னு சொல்கிறத விட தன்னுடைய உண்மையான செல்ஃபை, இப்போ என்னுடைய உண்மையான செல்ஃப் வந்துட்டு ஒரு க்ரியேட்டிவ் செல்ஃப்னு நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த க்ரியேட்டிவ் செல்ஃபை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அப்போது வேலஸ் டி வாட்டர்ஸ்னுடைய புக்கில் தி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச்சில் இந்த பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, தன்னைத்தானே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு பல வழிகளை தேடுறது. அந்த வழிகள் தான் அதனுடைய படைப்புக்கள். அதாவது நம்ம மூலமாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தேடுது. இப்போது பிரபஞ்சம் பெயிண்டிங் டைரெக்டாக பண்ணாது. ஒரு பெயிண்டர் மூலம், ஒரு ஆர்டிஸ்ட் மூலமாக தான் பெயிண்டிங் பண்ணும். அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ அது தன்னுடைய விஷயங்களை ஒரு எழுத்தாளன் மூலமாக தெரிவிக்கிறது, ஒரு மீடியாக்காரன் மூலமாக தெரிவிக்குது. இதெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். அப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு நீடு நம்ம வந்து செய்யும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அப்படி ஆகணும்னு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல மும்முரமாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது, இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் நம்ம கூட அடுத்த இன்னொரு பக்கத்தில், இது வந்து நான் படித்த 11வது பக்கத்தில், 16வது பக்கத்தில் only 2 things will remain with us across the river, our inherent genius and the hearts we love. 2 விஷயத்தை சொல்கிறாங்க. 2 விஷயம் தான் நம்ம கூட இருக்கும். ஒன்று வந்துட்டு நம்ம கூட இருக்கக்கூடிய இன்ஹெரிங் ஜீனியஸ், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ஸ்கில் செட், அந்த அதாவது இயற்கையிலே நமக்கு வாய்த்த அந்த ஒரு அறிவானது, நுண்ணறிவானது, அது நம்ம கூடவே இருந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம க்ரியேட்டிவ் ஜீனியஸ்னால் க்ரியேட்டிவ் ஜீனியஸ், டெக்னிக்கல் ஜீனியஸ்னால் டெக்னிக்கல் ஜீனியஸ், அது ஏதோ ஒன்று கூடவே இருந்துக்கிட்டு இருக்கும். அது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தி ஹார்ட்ஸ் வி லவ், நாம் நேசிக்கும் அன்பர்கள். இப்போ அதுவும் அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது தான். இப்போது இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஓகே இந்த ஸ்டெப்பை எடுக்கும் போது நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை நான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஷட் மை செல்ஃப் அப் ஃப்ரம் அதர் பீப்புள். என்னை நானே
அதாவது அவங்க நல்ல எண்ணத்துடைய வெல்விஷர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் அதை வந்துட்டு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறது, இந்த பக்கம் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறது. கொஞ்ச காலத்துக்கு ஏதாவது நம்ம வாழ்க்கையில் சரியாக நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டே இருக்கும்போது நம்மளை முதல் ஆளாக உட்கார வைப்பது, அடித்து அமர்த்துவதற்கு முதல் ஆளாக ரெடியாக இருக்கிறவங்க இந்த சர்க்கிளில் இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய நேசமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒரு பறவை, ஒரு தாய் பறவை வந்துட்டு அந்த பறவை தன்னுடைய குஞ்சை வந்துட்டு தள்ளி விடுது அப்படின்னா, அதாவது ரெக்கை முளைத்து தன்னுடைய குஞ்சை வந்துட்டு தள்ளி விடுது அப்படின்னா அது பறக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கு பதில் அது பிடிச்சே வச்சுருந்துச்சின்னு வச்சுக்கிங்களேன், ஒன்றும் ஆகாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, குழந்தை விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி மடியிலே உட்கார வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா, நடக்க ஆரம்பிக்கும் போது அதை மடியிலே உட்கார வச்சுருந்தோம்னா அது முடமாக தான் போகும். அது விழணும் எந்திரிக்கணும், விழணும் எந்திரிக்கணும். ஏன்னா இயற்கையினுடைய அமைப்பு அதை தான். விழணும் எழணும், விழணும் எழணும். அப்போ தான் அந்த நடை பயில முடியும். அதுக்கு பேரே என்ன? நடைப்பயிற்சி. நடை பயில்கிறது, குழந்தை அழகாக நடை பயில்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த பயிற்சி அப்படின்றது வந்துட்டு இருக்கணும். இப்போ இதுக்கு நம்ம ஆஸ் க்ரோனப்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு கோலை செட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, இதுதான் நம்ம பண்ண போகிறது. என்ன கோல் செட் பண்ணியிருக்கிறோம்? சும்மா அந்த கோல் இந்த கோல், நான் வந்துட்டு 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் 10 கோடி ரூபா சம்பாதிப்பேன், 100 கோடி ரூபா சம்பாதிப்பேன், இதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு வேலஸ் டி வேட்டல்ஸும் சொல்ல, சீக்ரெட்டில் வந்துட்டு ரோண்டா பிரைன் நம்ம யாரும் சொல்லலை, வேறு யாரும் சொல்லலை. அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை, சிறப்பானதொரு வாழ்க்கை பிரபஞ்சம் நமக்கு கற்பித்து வைத்திருக்கிறது. அதை வாழணும் அப்படிங்கிற அந்த முடிவு, அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு இலக்கு. அதை நிச்சயமாக நான் வாழ்வேன், அதற்கு தேவையான அனைத்தையும் செய்வேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அடுத்த கட்டமாக என்ன வருது? உடனடியாக அதை வாழ்வதற்கு துவங்குவதற்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும். எடுக்கும் போது மற்றவர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, தவளை கதை. ஒரு தவளை கூட்டம் இருந்துச்சா, ஒரு தவளை மட்டும் எல்லா தவளையும் அங்கேருந்து மேலே அந்த படி மேலே தவறதுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் எந்த தவளைனாலும் அந்த படியை மேலே ஏறி தவ முடியலையா. பட் அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு தவளை மட்டும் நல்லா தவிக்கிட்டே இருந்துச்சான். என்னடா தவிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் கற்றுதுங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்துச்சான். ஆனாலும் வந்துட்டு அந்த தவளை எப்படியோ முயற்சி பண்ணி தவ்வி வெளியே வந்து அந்த படியை தாண்டி இப்படி போயிடுச்சான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த தவளை செவுட்டு தவளையாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன? நம்ம வந்துட்டு மற்றவர்களுடைய கருத்துக்கு, மற்றவர்களுடைய அந்த விஷயத்திற்கு, மற்றவர்கள் இப்போது இடும் கூக்குரலுக்கு, ஏன்னா நம்ம யார், நம்ம என்ன ஆகணும், நம்ம என்ன மாதிரி விஷயத்தை செய்யணும்னு இந்த பிரபஞ்சத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம், நமக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதை மனதில் வைத்து கொண்டு அந்த செவுட்டு தவளை மாதிரியே வந்துட்டு மற்றவர்கள் கூக்குரல் இடட்டும், பரவாயில்ல, அதை கேட்காத மாதிரி. இதனால் அவங்கள நம்ம அவமதிக்கலை, அவங்க மேலே இருக்கிற நேசம் குறையலை, அந்த நேசம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை சொல்கிறதுனால வந்துட்டு ஏதோ ஏன்னா நம்ம நிச்சயமாக முன்னேற வேண்டும். இதைத்தான் பிரபஞ்சம் விரும்புகிறது, இதைத்தான் இறை பேராற்றல் விரும்புகிறது. நல்லபடியாக இந்த மனிதர்கள் உருவாக்கிய நிறைய தவறான விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பணக்காரன் ஆகணும்னா நீங்கள் கடன் வாங்கி பணத்தை வச்சு அந்த பணத்தை முதலீடு போட்டு தான் நீ பணக்காரன் ஆகணும் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இனி வரக்கூடிய வீடியோஸில் ஒன்று நான் சொல்கிறேன். ஆனால் பிரபஞ்சம் நம்மளுடைய பிறப்பிலிருந்தே நமக்கு ஒரு மூலதனத்தை கொடுத்திருக்கிறது. மூளை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்பார்ன் இன்ஹெரிங் ஜீனியஸ், அது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை. அதை வைத்துக்கொண்டு நம்மால் முன்னேற முடியும், அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். அப்போ அந்த மாதிரி போகிறதுக்கு நம்ம அதை பயன்படுத்தி நகர வேண்டும். ஸோ நோட்புக் எடுத்துக்கங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு கோல், நான் என்னுடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான விஷயமாக நான் பணக்காரனாக செல்வந்தன் ஆகுவதை நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு பேஜில் எழுதிரு. அடுத்த பேஜில் என்ன எழுதணும்? இனி அடுத்து கொஞ்சம் மாதங்களுக்கு நம்ம ஒரு இலக்கு வச்சுக்கலாம். அது என்னவா வேணாலும் ஒரு 6 மந்த்ஸாக இருக்கலாம், 9 மந்த்ஸாக இருக்கலாம். பட்
அடுத்த சில மாதங்களுக்கு மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து என்னை நானே மூடிக்கொள்கிறேன். நான் செவிட்டு தவளையாக இருந்து கொள்கிறேன். இதை உங்களுடைய வார்த்தைக்கு வந்துட்டு எப்படி மாற்றி எழுதுமோ மாற்றி எழுதிக்க, உங்களுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கங்க, உங்களுடைய ஸ்லாங்க்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இதெல்லாம் இருந்துட்டு உறுதியோடு நான் இதை அடைவதற்கு நான் முயல்கிறேன். இது பிரபஞ்சம் எல்லாம் வல்ல இறை பேராற்றல் என்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேஜில் எழுதி அடுத்த கட்டத்துக்கு ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.